Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா mantis அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ டூலை தான் பார்க்க போகிறோம். நம்மளோட VTeamTech சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிடும். இது ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ தான், ஆனால் எங்களோட இதை எடுத்து நீங்கள் ஆன் ப்ரிமிசஸில் போட்டுக்கிட்டால் மட்டும்தான் ஃப்ரீ. இது வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்குது. க்ளவுட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் செர்டைன் அமௌண்ட் பே பண்ணி தான் பார்க்கணும். நான் இப்போதைக்கு க்ளவுடில் காமிக்கிறேன், ஏன்னா இதில் 40 days ட்ரையல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு இங்கே டெஸ்ட் அண்ட் ட்ரையல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் ஆன் ப்ரிமிசஸில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஃப்ரீக்கான யூஆர்எல் காமிக்கிறேன். mantisன்னு போட்டிங்கனாலே mantisbt.orgன்னு வரும். இதில் தான் இங்கேயும் டெமோ வச்சுருக்காங்க. ஆனால் டெமோனாலும் இதுவும் அங்கே தான் போகும். ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்தீங்க அப்படின்னா mantis கப்புக்கு தான் போகும். ஸோ நான் இங்கேயே mantis கப்பு தான் போட்டிருக்கேன். இந்த mantis கப்பில் சைன்அப் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான், ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டிஸான ஒர்க்கெல்லாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல கம்பெனி நேம் கேட்குது. நான் VTeamTech mantis IO. ஓகே, இங்கே வந்து நம்மளோட கம்பெனியோட இமெயில் ஐடி அடிச்சுக்கிறேன். இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாமே கொடுத்தாச்சு. இவ்வளோதான். இதில் சைனப்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு சைனப் ஆயிரும். உங்களுக்கு இங்கே ஒரு இமெயிலும் வந்துடும். ஓகே, நம்ம இப்போது ட்ரையல் வெர்ஷன் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இந்த ட்ரையல் வெர்ஷனில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது போதுமானது. இப்போ இதில் பிளான் மேனேஜரில் போய்ட்டு பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ராஜெக்ட்டுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது ஒரு கம்பெனியில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மார்க்கெட்டிங் ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை இன்வென்ட்ரி ப்ராஜெக்டாக இருக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு இவங்க ஸ்பெசிஃபை பண்ணுறது அந்த சாஃப்ட்வேர். இப்போது இன்வென்ட்ரி சாஃப்ட்வேர், இல்லை ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே எவ்வளவு இஷ்யூஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுவும் அன்லிமிட்டெட். யூசர்ஸ் மட்டும் இப்போ ட்ரையலில் 15 கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிறது எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அட்டாச்மெண்ட்ஸ் எந்த லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. ஆனால் க்ளவுட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிஸ்க் யூசேஜ் வந்து 4 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பேக்கோ இதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம பேக்கப் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டோட்டலாக டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் க்ளவுட் வேண்டாம், திடீர்னு ஒரு நாளைக்கு மைக்ரேட் ஆகிறீங்க ஆன் ப்ரிமிசஸ்க்கு அப்படின்னா இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இங்கேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு பேசிக் செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே யார் என்னென்ன ரோல் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேரில் ஒரு அதை டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க டெஸ்டர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுற டெவலப்பர் இருப்பாங்க, எண்ட் யூசர்ஸ் இருப்பாங்க, இதுக்கப்புறம் டீம் லீடர், மேனேஜர், இந்த மாதிரி மல்டிபிள் லெவல் ஆஃப் இருப்பாங்க. இங்கே வந்து டிஃபால்ட்டாக ஒரு 5 கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது நான் லெட்ஸே ஒரு சின்ன யூசர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ யூசர் நேம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனோட ரியல் நேம், அவங்களோட இமெயில் அட்ரஸ், டிஃபால்ட்டாக அவங்களோட ஆக்சஸ் லெவல் என்ன. இங்கே வந்து வியூவருங்கிறது நார்மலாக ஒரு வியூ மட்டும்தான் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ரிப்போர்ட்டருங்கிறது அவங்க கால்ஸ் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்டேட்டர் அப்படிங்கிறவங்க ஒரு செர்டைன் ஸ்டேஜஸ் வரைக்கும் அவங்களால பண்ண முடியும். டெவலப்பர் அப்படிங்கிறது இன்னொரு செர்டைன் ஸ்டேஜஸ் லிமிட்டேஷன் மாதிரி வரும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கான்ஃபிகரேஷனில் பார்க்கலாம். அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து ஸ்டேபிள் ரிலீஸில் பக்ஸ் வர்றதா, இல்லை அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதா, இல்லை ரிலீஸா அப்படிங்கிறத பற்றி நான் இப்போதைக்கு ஸ்டேபிள்னு கொடுத்துக்கிறேன். வியூ ஸ்டேட்டஸ் வந்து பப்ளிக் ப்ரைவேட் அப்படின்னா, இதை பப்ளிக்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இதை பார்க்கணுன்னு இல்லை, இதில் இல்லாதவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் நாலேஜ் பேஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு ஆர்டிகல்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இல்லாதவங்க கூட அதை வந்து உட்காந்து என்னென்னு பார்க்கலாம்.
ஸோ இது எனக்கு அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் ப்ரைவேட்னு கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் ஆட் ஆகிடுச்சு. இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இவ்வளோ தான். இந்த ப்ராஜெக்டில் நம்மளுக்கு என்னென்ன கேட்டகரிஸ் வேணும் அப்படிங்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து கேட்டகரிஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு கால் ஒன்று ரிப்போர்ட் ஆகிறப்ப என்னென்ன கேட்டகரிஸ் வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணணும் எண்ட் யூசர் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போது ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேரில் கேட்டகரிஸ் வந்து ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து இஷ்யூ, யாருக்காச்சும் ரிப்போர்ட்ஸ் புதுசாக வேணும் அப்படின்னா ரிப்போர்ட்டுங்கிற கேட்டகரி, இஷ்யூ அப்படிங்கிறது அதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது. எண்ட் யூசர் வந்து எனக்கு ஏதாச்சும் புதுசாக ரிப்போர்ட் வேணுன்னா ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸிஸ்டிங் ஏதாச்சும் இஷ்யூ அப்படின்னா அந்த இஷ்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். யூசர் ஆக்சிஸ் அப்படின்னா யூசர் ஆக்சிஸ் ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு புதுசாக இஆர்பி யூசர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, நான் யூசர் ஆக்சஸ்னே வச்சிடறேன் இப்போதைக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸ் நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் இது வெர்ஷன்ஸ் இருக்குது, இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஒரு வெர்ஷன் அப்படின்னா அந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள இங்கே வந்து யூசர்ஸ், இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே யார் யார் என்னென்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறவங்கள நம்ம இங்கே ஃபஸ்ட்டு யூசரில் க்ரியேட் பண்ணணும். நான் இப்போ சும்மா ஒரு 2-3 யூசரை மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேரில் ப்ரொடக்ஷன் ஹெட் அப்படின்னு வச்சுக்குவோம். அவங்களோட இமெயில் ஐடி சும்மா டம்மியாக போடுறேன். டிஃபால்ட்டாக ரிப்போர்ட்டர் தான் உங்களோட ரோலு. ஓகே, இப்போ ப்ரொடக்ஷன் ஹெட்னு க்ரியேட் பண்ணியாச்சு. இவரோட ரோல் வந்து ரிப்போர்ட்டர் தான். இப்போது இன்னொருத்தர் வந்து டெவலப்பர்னு க்ரியேட் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் எடுக்குது, என்ன காரணம்னு தெரில. டெவலப்பர் இவன் வந்து டெவலப்பர் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஒரு எண்ட் யூசர் சும்மா டெஸ்டிங்காக ஒரு எண்ட் யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு டெவலப்பர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற யூசர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இவங்க டிஃபால்ட்டாக டெவலப்பராக வச்சுருக்கேன். ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பேஸ்டாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்டில் போயிட்டு டெவலப்பர் இருக்கிறாங்க. டெவலப்பரை நான் ரிப்போர்ட்டராக கூட போடலாம் இங்கே. ஸோ இப்போ இவர் டெவலப்பர் தான். அதே மாதிரி எண்ட் யூசர் ரிப்போர்ட்டரே தான் ஆட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அப்படிங்கிறவர் டெவலப்பராக இருக்காங்க, எண்ட் யூசருங்கிற எண்ட் யூசராக இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இவங்க 2 பேர்த்தோட ரோல் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணி மல்டிபிள் யூசர் க்ரியேட் பண்ணி அவங்கவுங்க என்னென்ன ரோல் பண்ணணும் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதுக்குள்ளே சும்மா ஒரு டெஸ்டிங்காக ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ணுறேன். இந்த இஷ்யூவில் ப்ராஜெக்ட் வந்து வேறு ப்ராஜெக்ட்டு, அதில் போனால் தான் நம்ம க்ரியேட் பண்ண அந்த கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரிப்போர்ட் நீடட் போடுறேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இது என்ன மாதிரி பக்கு, என்ன லெவல் ப்ரீரியாரிட்டி, யாருக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. சப்போஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கேட்டகரியெல்லாம் இவங்களுக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா கூட அதில் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ அடுத்தது. ஸோ இப்போதைக்கு நான் அசைனை செலக்ட் பண்ணல. இதுக்கு அடுத்தது வந்து ERP யூசர் நேம் நீடட். போட்டுடுறோம். ஏதாச்சும் அட்டாச்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கால்ஸை பப்ளிக்காக பார்க்கணுமா ப்ரைவேட்டாக பார்க்கணுமா அப்படிங்கிற செட்டிங்ஸு இப்போ இந்த சப்மிட் கொடுத்துட்றேன். ஓகே, இஷ்யூ போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 காமிக்குது.
ஒன்று தான் க்ரியேட் பண்ணது, ஏதோ அவங்க சைடில் பக் இருக்குது. ஓகே, நம்ம சாஃப்ட்வேரில் வந்து யார் ரிப்போர்ட் பண்ணால், என்ன ப்ரீரியாரிட்டி, இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது. இந்த ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ஸ்டேட்டஸ்க்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அக்னாலேஜ்டு, இல்லை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அசைன் பண்ணுறோம், இவங்களுக்கு ரிசால்வ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது மானிட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒருத்தர் எண்ட் யூசர் கால் போடுறாங்க, ரிப்போர்ட்டர் எண்ட் யூசர்லேருந்து டெவலப்பருக்கு கால் அசைன் ஆகிருக்கு. ஆனால் நான் வந்து மேனேஜர், இந்த பர்டிகுலர் கால் மட்டும் எனக்கு என்ன நடந்துருக்குன்னு பார்க்கணுன்னா அந்த இஷ்யூவில் போய் நான் மானிட்டரிங் கொடுத்தேன்னா இதில் நடக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கால்ஸை க்ளோஸ் பண்ணுறது, இதில் ஏதாவது ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கிறது, இதுவே க்ளோன் பண்ணிக்கலாம், இல்லை இது வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் மூவ் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை இது வந்து இப்போ யூசர் நேம் நீடட் அப்படின்னு போட்டிருக்காங்க, திருப்பி இதே மாதிரி இன்னொரு ரெக்யர்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா நம்ம இது ரிலேட்டட் டூப்ளிகேட்னு போட்டு அதனோட ஐடி போட்டு நம்ம இங்கே ஆட் கொடுத்துட்டு அது 2 டூப்ளிகேட் ஆகி நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணிக்கும். இப்போ நம்ம மேனுவலாக இது யாராச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்து இங்கே நம்ம ஆட் கொடுத்துடலாம். இங்கே ப்ரைவேட்னு கொடுத்து நம்ம நோட்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு மட்டும் தெரியும். இல்லை ஜென்ரலாக கொடுத்தோம்னா இந்த கால்ஸ் அசைன் பண்ணிக்கிற 2 பேர், இல்லை இந்த ப்ராஜெக்ட் உள்ள இருக்கிறவங்க இதெல்லாம் யார் வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த இஷ்யூ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்த கால்ஸுக்குள்ளே என்னவெல்லாம் நடந்துச்சோ அத்தனை ஹிஸ்ட்ரியும் இதில் இருக்கும். இப்போ நான் இதை அப்டேட் கொடுத்தா ரொம்ப டைம் ஆகுது, என்ன காரணம்னு தெரில. ஸோ நான் இது எதுவுமே கொடுக்கல. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் ஆடட். இந்த நோட்ஸையே நான் எடிட் பண்ணுறேன். டெஸ்ட் 1 மாற்றிருக்கேன். இங்கே ரிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா என்னவா இருந்து என்னவா மாறி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் நான் இதை பண்ணலை, நான் இப்படி அடிக்கலை அப்படி அடிக்கலைன்னா எதுவும் சொல்ல முடியாது. இதில் டைமிங், யார் பண்ணா என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இப்போ நான் சும்மா ஸ்டேட்டஸ் வந்து டெவலப்பருக்கு அசைன் டூன்னு போடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம்டுன்னு ஸ்டேட்டஸ் மட்டும் மாற்றுறேன். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அசைன் டு டெவலப்பர் பண்ணியிருக்காரு, ஸ்டேட்டஸ் வந்து அசைடுன்னு மாற்றிருக்காரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி அவங்க யார் இதுக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அத்தனை ஹிஸ்ட்ரிஸும் இதுக்குள்ளே இருக்கும். இதுக்கு அடுத்தது இந்த கேட்டகரி வச்சு எப்படி கால்ஸ் அசைன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத அப்படியே காமிச்சிடுறேன். ஸோ இப்போது மேனேஜ் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டில் ப்ரொடக்ஷன், இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் இதுதான். இது யாருக்கு அசைன் ஆகணும், இஷ்யூஸ் அப்படிங்கிறவங்க டெவலப்பருக்கு தான் அசைன் ஆகணும். அப்டேட் கேட்டகரி கொடுத்துட்றேன். இப்போ இன்கேஸ் எண்ட் யூசர் வந்து இந்த கேட்டகரி செலக்ட் பண்ணி ஒரு கால்ஸ் போட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இந்த யூசருக்கு அசைன் ஆகிரும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ் டேக்ஸ் வந்து நார்மலாகவே உங்களை இடத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டேக்ஸை வச்சு நம்ம என்னென்ன கால்ஸ் எப்படி கோஆர்டினேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. கஸ்டம் ஃபீல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஃபீல்டு வேணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் நான் இப்போ சும்மா சப் கேட்டகரி அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன் என் ஃபீல்டு. ஸோ நான் சப் கேட்டகரி வந்து என்ன டைப்பில் இருக்கணும், ஸ்ட்ரிங்காக என்ன, இதுக்கான பாசிபிள் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் வேல்யூ வந்து டெஸ்ட் 1ன்னு கொடுத்துட்றேன். ரெகுலர் எக்ஸப்ஷன் இதை வந்து ரீட் ஆக்சஸ் யார் பண்ணலாம் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டர்லேருந்து தான் பண்ணணும். ரைட் ஆக்சஸ் வந்து ரிப்போர்ட்டருக்கு மேலே இருக்கிறவங்க இதை பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குறேன். மினிமம் லென்த், மேக்ஸிமம் லென்த்து, இதில் எங்கே என்னென்ன வரணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் அசைன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராஜெக்டில் போயிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சும்மா ஒரு ரிப்போர்ட் இஷ்யூ கொடுக்குறேன்.
ஓகே, நான் கொஞ்சம் தப்பாக க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். மேனேஜ் கஸ்டம் ஃபீல்ட்ஸ். இந்த கஸ்டம் ஃபீல்ட்ஸ் எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லவே இல்லை. ஓகே, டிஸ்பிளே வென் ரிப்போர்ட்டிங் இஷ்யூ, அப்டேட்டிங் இஷ்யூ, ரிசால்விங் இஷ்யூவில் வரணும். ரிசால்விங்கில் வேண்டியதில்லை, ரிப்போர்ட்டிங் அப்டேட்டிங்கில் மட்டும் வந்தால் போதும். க்ளோஸ் பண்ணுறப்ப ரெக்யூர்ட் ஆன் ரிப்போர்ட், ரெக்யூர்ட் ஆன் அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை போட்டு அது மேண்டேட்டியாக மாறிடும். அப்டேட் கஸ்டம் ஃபீல்டு கொடுக்குறேன். இப்போ ரிப்போர்ட் என் இஷ்யூ போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்றாங்க. ஓகே, ப்ளகின்ஸ் இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிற ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை பற்றி நான் நம்ம டீட்டெயிலாக போகல. மேனேஜ் கான்ஃபிகரேஷன்ஸ். இந்த கான்ஃபிகரேஷனை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ பண்ணுது. அந்தளவுக்கு நிறைய இன்டெப்த்தாக இருக்குது. ஸோ நீங்கள் இது என்ன அப்படிங்கிறது உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்டுக்கும் பண்ணிக்கலாம், இல்லை ஹோல் குரூப்பாகவும் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். இதில் வந்து பெர்மிஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்த அட்டாச்மெண்ட்ஸை எந்தெந்த லெவல்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், ஃபில்டர்ஸை எந்தெந்த லெவல்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், ப்ராஜெக்ட் யார் க்ரியேட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம் அப்படிங்கிறது, கஸ்டம் ஃபீல்ட்ஸ் யார் க்ரியேட் பண்ணலாம், அதர்ஸ் சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் ரிப்போர்ட் வந்து யார் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, ஒர்க் ஃப்ளோ த்ரெட் ஹோல்ட் அப்படிங்கிறது வந்து யாருக்கு என்னென்ன ஆக்சஸ் லெவல்லேருந்து. இப்போ ரிப்போர்ட் என் இஷ்யூ ரிப்போர்ட்டர் தான் பண்ணணும், அப்டேட்டர் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த டிக்கெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதில் நிறைய இருக்கும். ஹேண்டில் என் இஷ்யூ, அசைன் என் இஷ்யூ யாருக்கு போகணும், டெலிட், ரிப்போர்ட்டிங், இந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். இது கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது இந்தந்த ஸ்டேஜிலேருந்து இந்தந்த ஸ்டேஜுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒர்க் ஃப்ளோ. நியூவிலேருந்து அசைனுக்கு தான் போகணும், அசைன்லேருந்து இங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு அடுத்தது இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேஜஸ்க்கு நம்மளுக்கு இமெயில் வரணும், யாருக்கு வரணும் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்ஸ் இது. இப்போ ஒர்க் ஃப்ளோ ட்ரான்சிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதெல்லாம் கூட நம்ம பேக் எண்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஓகே, மேனேஜ் காலம்ஸ் இது ஓகே, இதெல்லாம் ஒன்றும் டீட்டெயிலாக வேண்டியதில்லை. ஓகே, மேண்டிஸ்ங்கிறது இவ்வளோதான். இது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளே என்னென்ன நடந்துகிட்ருக்குது, என்னென்ன இஷ்யூ வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு ரிப்போர்ட் பண்ணி அதில் வர இஷ்யூ சால்வ் ஆகிடுச்சு என்னென்னு பார்த்துக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல டூல். இது ஃப்ரீ தான். நான் இப்போ காமிச்சிருக்கிறது க்ளவுட் வெர்ஷனுங்கிறதுனால இங்கே வந்து ட்ரையல் வெர்ஷன் வருது. இது நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி ஆன் ப்ரிமிசஸில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஃப்ரீ தான். இன்னும் பெருசாக இல்லை, PHP MySQL டேட்டாபேஸ் இருந்தால் போதும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.